நண்பர்களே வணக்கம். ஊழல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது என்னன்னா ரோடு தான். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அந்த ரோட்ல ஒரு பள்ளம் பார்க்குறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள்னால எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, எப்படி சில உயிர்கள் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பள்ளத்துல ஏற்றி இறக்கி நம்ம முதுகு பஞ்சர் ஆகி தான் நம்ம டூ வீலர்ல வீட்டுக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ன தோணும்னா, இந்த ரோடு போடுறதுல இவங்க பண்ற ஊழல் இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? அந்த முறைகேடு இருக்கே அப்படிங்கிறது தான் தோணும். போன வருஷம் தான் ரோடு போடுவாங்க, ஆனா இந்த வருஷம் அது அவ்வளவு மோசமாயிரும். அப்படியே அந்த ஒரு மழைக்கே தாங்காம மேல இருக்கிற ரோடு பிச்சுக்கிட்டு வரதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சாலைகள் எப்படி இருக்கு தமிழ்நாடு முழுக்க? பல இடங்கள்ல சாலை இவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்குன்ற புகார் வந்துட்டே இருக்குன்னும் போது, நாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மோசமான சாலைகளை ஒரு ஆய்வு மேற்கொண்டு, பர்டிகுலரா இப்போ மழை காலம் வருது. மழை காலம் வரும் பொழுது இந்த மாதிரி சாலைகள் இருந்தால் அது இன்னும் ஆபத்தாக தான் முடியும். உங்களுக்கு தண்ணீர் அங்க தேங்கும், எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, வண்டி விடுவோம், கடைசியில கீழே மூழ்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நாம இந்த நேரத்துல இதற்கான ஒரு ஆய்வை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். அதனால தமிழ்நாட்டுல நீங்க எந்த பகுதியில இருந்தாலும், என்னடா அறப்போர் இயக்கம் எப்பயும் சென்னையில சொல்லுவீங்க, இப்ப தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்பதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க வர ஆரம்பிச்சிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் நம்மளுடைய செயல்பாடுகளை துவங்கி இருக்கிறோம். நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, என் ஓட்டு விற்பனை கல்லன், ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு இப்ப எல்லா மாவட்டங்கள்லயும் நம்ம ஒரு பிரச்சாரங்களை துவங்கி இருக்கோம். இப்ப அடுத்தபடியாக இந்த சாலைகளுமே நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு பகுதிகளில், நீங்க எந்தாவது ஒரு தாலுக்குள்ள இருக்கலாம், இல்ல மாநகராட்சியில இருக்கலாம், நகராட்சியில இருக்கலாம். இதை நான் எப்படி இந்த ஆய்வு பண்ணி நான் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இதுல போயிட்டு ரொம்ப எளிதாக, இப்ப நீங்க ஒரு ரோடுக்கு போறீங்க, அந்த ரோடு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு, அது திரும்ப கம்ப்ளீட்டா போடணும் அப்படின்னு ஒரு சில ரோடுகள் இருக்கும். சில ரோடு நல்லா தான் இருக்கு, ஆனா அங்கங்க பேட்ச் ஒர்க் பண்ணணும். சில இடங்கள்ல மட்டும் ஒரு 2-3 இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இது பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய ரோடுன்னு இருக்கும். அதனால நம்ம 2 பிரிவா பிரிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்ம்குள்ளேயே சாலையுடைய பெயரு, நீங்க ஏரியாவோட பேரு, தாலுக்கு, இதெல்லாம் அப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதற்கு பிறகு இந்த ரோடு புதிதாக போடப்பட வேண்டுமா இல்ல பேட்ச் ஒர்க் செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கிறோம். நீங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு இந்த ரோடுடைய போட்டோ, ரொம்ப ப்ரிஃபரபிளா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஜிபிஎஸ் கேமரா, ஓப்பன் கேமரா, இது போன்ற ஆப்லாம் இருக்கு. அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடோட நீங்க அந்த நிக்கிற இடத்தோடைய லொகேஷனோட வந்துரும் அதுல. ஸோ அது அதே மாதிரி தேதி நேரத்தோட வந்துடும். ஸோ எந்த தேதியில, எந்த நேரத்துல, எந்த இடத்துல எடுத்த போட்டோ அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம இது அறிக்கையா கொடுக்கும்போது அவங்க இந்த ரோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா கூட ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போட்டோ நீங்க எடுக்கலாம். இல்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க நார்மல் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். பட் பெரும்பாலும் இந்த ஜிபிஎஸ் கேமரா 1 நிமிஷம் தான் ஆகும் நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஜிபிஎஸ் கேமராவோ ஓப்பன் கேமராவோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதன் வழியாக அந்த ஒரு போட்டோ, ஸோ உங்க பகுதியில் இருக்கிற, நான் என்ன இதுக்கு பல நாட்கள் வாலண்டியரிங் பண்ணணுமா, பல நாட்கள் செலவு பண்ணணுமான்னு அப்படி கிடையாது. இப்போ உங்க ஏரியால நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, உங்க முதுகு பஞ்சர் ஆகுது, நீங்க யோசிச்சிருப்பீங்க இந்த ரோடு ஏன் இவ்வளவு நாள் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 ரோடுகள் 5 ரோடுகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகக்கூடியது, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியதை நீங்க போகும் பொழுது போட்டோ எடுத்து அதோடைய லொகேஷன் இடத்தோட இதுல பதிவு பண்ணிடுங்க. இது பதிவு பண்றதுக்கு மேபி ஒரு ரோடு பதிவு பண்றதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். இதன் வழியாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மோசமான சாலைகளை பற்றி நம்ம ஒரு ஆய்வு எடுத்து இதை ஒரு அறிக்கையாக நம்ம அரசாங்கத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முதலமைச்சருக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அமைப்புக்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் நாம இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மழை காலத்தின் போது அவங்க பேட்ச் ஒர்க் பண்றதும் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் இது முடிந்த பிறகு நல்ல சாலைகள் அவர்கள் போடுவதும் முக்கியமானது. அந்த சாலையுடைய உயரம் அதிகரிக்காமல் போடப்படுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாம் செய்வதற்கான ஒரு எஃபர்ட்டா தான் அறப்போர் இயக்கம் இதை துவங்கி இருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மோசமான சாலைகளை ஆய்வு செய்து இதில் பதிவேற்றம் செய்யுங்கள். நன்றி.
திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.